சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். அவரவர் செய்த கருமையினை கொண்டே குழந்தை பிறப்பிடத்தை பிறப்பிடத்தை இறைவன் மாற்றி அமைத்து இதுவரை வழிநடத்தி வந்தார். கட்சிக்காரர்கள் உழைக்கும் மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே மகளிரில் தவணை என்று பல வழிகளில் அவர்களை வாழும் வாழ்க்கையில் சிக்க வைத்து ஏழை மக்களை கீழ்த்தரமாகவே கொண்டு செல்ல வழிவகுத்து வருகிறார்கள். ஆதலால் இறைவன் இதை அறிந்த மாதம் 1000 ரூபாய் தருவதற்கான வழியை காட்டினார். நீங்கள் சில கொய்யை காட்டினார். நீங்கள் ஓட்டுக்காக அனைவருக்கும் ஒரே நிலையில் 1000 ரூபாய் தந்ததனால் இறைவனுக்கு சிரமம் தந்து வருகிறீர்கள். அந்த ஓட்டு எதற்கு? ஓட்டினால் என்ன நன்மை? மக்களுக்கு எவ்விதத்தில் நன்மை கிடையாது. அதனால் அந்த ஓட்டினால் கருவிகள் அதிகரிப்பு, அதனால் எரிபொருள் அதிகரிப்பு, எரிபொருள் பின்னாடி உள்ள பொருள்கள் அனைத்தும் வேஸ்ட் ஆகிறது. அதன் விளைவு பூமியில் உள்ள பசுமைகள் வேகமாக அழிந்து வர நிலை உள்ளது. ஆகையினால் ஓட்டு என்பதே இருக்கக்கூடாது என்பது இறைவன் வாக்காகும். ஓட்டு என்பது இருக்கக்கூடாது. அவரவர் வேலை அவரவர் செய்யவும், இதே இறைவன் தீர்ப்பாகும். அதே போன்று இறைவன் படைப்பில் இறைவன் அவரவர் செய்த கருமையினை கொண்டே மாற்றுத்திறனாளாக படைக்கிறார். அதை இவர் அரசு கருப்பு பணத்தை மறைப்பது போன்று இதை வரி பணத்தை அவருக்கு செலவைத்து காட்டுவது போன்று 10% செலவைத்து 50% கணக்கு காட்டுவதற்காக மாற்றுத்திறனாளுக்காக நன்மை செய்வதாக செய்கிறார்கள். அது இறைவன் குற்றம் என்று கூறுகிறார். இந்த குற்றத்தை அரசு முழுமையாக தடை செய்ய வேண்டும். இதனால் உழைக்கும் மக்கள் மடு வேதனைக்கு ஆளாகி வருகிறார்கள். இன்று சவரன் 60,000க்கு தாண்டி செல்லி உள்ளது. இதற்கு என்ன பொருள்? காரணம், அரசியல்வாதிகள் அக்காலம் முதல் இக்காலம் வரை பொருள் சேமிப்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். சேமித்த பொருள் அனைத்தையும் எரிபொருளிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த எரிபொருளை மேலும் இவர் அதிகரிக்க செய்கிறார்கள். தெரிய எரிபொருள் குறைக்க வாய்ப்பில்லை. காரணம், அதற்கு மூலாதாரம் கட்சிக்காரர்களே. ஆகையினால் இதெல்லாம் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இதெல்லாம் தவிர்த்து எப்பொழுதும் அடுத்த கட்சிக்காரர்களை கவர்னரை குறை சொல்வது, பிரதமரை குறை சொல்வது போன்ற நிலையில் மாநில சர்க்கார்கள் செயல்பட்டு வருவது முற்றும் தவறு. காரணம், அவர்கள் கருத்துரை இந்தியா என்பது பல நாட்டு மக்களும் இறைவனுக்கு குழந்தை போன்று அவர்களுக்கும் மக்களே. அந்த நிலையில் அவருடைய அறிவு ஆராய்ச்சி செயல்படுகிறது. நீங்கள் ஒரு நாட்டை வழிநடத்துவதற்காக இத்தனை சிரமம் என்பது வெளியில் காட்டிக் கொண்டீர்கள். ஆனால் உங்களிடம் அடப்பட்டுவதற்கும் சொத்துக்கள் எத்தனை தலைமுறைக்கு தேவை. ஆனால் அத்தனை தலைமுறை நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களா? பூமியில் பசுமை உள்ளதா? நீ எத்தனை காலம் எதற்காக சேமிப்பு? உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்கள். இனி சேமிப்பை அடியோடு தடுத்து செய்யுங்கள். இதுவே மிக சாலச் சிறந்தது. அனைவருக்கும் நன்மை. ஓம் சிவம். அன்பே சிவம்.